Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் மெயினாக வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு சலுகை வழங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பாடங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடங்களில் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எல்லாமே வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரேஸ் மார்க் இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா ஆல் பாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இப்போ 70 மார்க் டெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமு அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 மார்க் 10 மார்க் எடுத்தாலே எங்கேயாவது ஒரு பக்கம் 5 மார்க் வந்து போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வழிகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நான் கண்டிப்பாக போவேன். ஸோ அங்கே எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். நீங்கள் யாருமே வந்து ஒரே வேண்டாம். ஸோ அதுக்குன்னு வெறும் 1 மார்க் மட்டும் எழுதியிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஏன்னா 1 மார்க் வந்து 15 1 மார்க்காக நீங்கள் 15 1 மார்க்கும் கரெக்டாக எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போடுவாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் வந்து உங்களுக்கு ரைட்டு, ஒரு 1 மார்க் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மார்க் கொடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்துவதில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ஒரு சில சலுகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கைங்கிறது வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சு ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்ச் 3 மண்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு எக்ஸாமினேஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 25 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்போ தொடங்கும், இப்போ 26 வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கவரிங் அண்ட் ஷஃப்லிங் அட் த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இப்போ 27 எல்லாம் ஷஃபிள் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 29 வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் டு த கேம்பஸ். ஸோ அப்போ ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து எங்கே போவோம், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது டியூஸ்டே வந்து ஒரு மாவட்டத்தில் விட்டு இன்னொரு மாவட்டத்தோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து டியூஸ்டே அதாவது ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் மையங்களாக இருக்கும். அங்கே வந்து உங்களுடைய பேப்பரை வந்து அனுப்புவாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்டோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் போவோம், சேலம் டிஸ்ட்ரிக்டோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை போவோம், அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்டோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போவோம். இந்த மாதிரி ஷஃப்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷனில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 12th பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரைடே. இப்போ இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் யார் வேல்யூ பண்ணுவாங்க, CESO வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க தான் செல்ஃப் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக CESO இருந்தாலும் சரி AE இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா வேல்யூஷன் பண்ணுவாங்க. யாரையுமே ஃபெயில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிக்கோள் வந்து கிடையாது. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரியாக தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணி 1 மார்க்கில் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ மெயினாக AEயோட வேல்யூஷன் இதுதான் மெயின் வேல்யூஷன். ஏப்ரல் 5 17 வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு மேலே 18 மேலே உங்களுடைய மார்க்கு தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்ரி எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண் பட்டியல் வந்து தயாரிப்பாங்க. மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் டிஜியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வந்து அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா +2 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. அதே மாதிரி +1க்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்ச் 5 எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னா 27 உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் அதாவது 3/4/2025 தேர்ஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். உங்களுக்கு 27 எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட்டு இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஷஃப்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதுவே வந்து ஏப்ரல் 3 தான் உங்களுக்கு லேட்டாக தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும். கவரிங் ஷஃப்லிங் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 4 7 வரைக்கும் ஷஃப்லிங் வந்து நடக்கும். ஷஃப்லிங் நடந்து
ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து போகும் +1. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் ஆஃப் கேம்ப். இப்போ மாவட்டத்துக்கு மாவட்டம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா அந்த பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விடைத்தாள் மையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து அனுப்புவாங்க. அது வந்து எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் 8 அதுக்கு மேலே சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு அரியர் கேண்டிடேட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா +2 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அரியர் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா +1 அரியர் ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அவங்களால காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களா, அவங்க +1ல் அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஏப்ரல் 11 வந்து ஸ்டார்ட் ஆகும். அசைனிங் ஒன் செப்பரேட் வந்து சிஐ இருப்பாருங்க +1 அரியருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஏஐயோட வேல்யூஷன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12 ஸ்டார்ட் ஆகும். சாட்டர்டே 17 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்போ தான் வந்து +2 ரெகுலருக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ரெகுலர் +1 ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ பேப்பர் வேல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏப்ரல் 19 தான் ரெகுலர் கேண்டிடேட்டுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. இதுவுமே யார் வேல்யூஷன் பண்ணுவாங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஏஐயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21 30 வரைக்கும் +1 பேப்பர் வந்து வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, 21 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கும். இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய பிஜி ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக விடைத்தாள் திருத்தும் பணி ஆசிரியர்கள் கோரிக்கை. விரும்பும் விடைத்தாள் திருத்தும் மையத்தில் பணிபுரிய வாய்ப்பு வழங்குமாறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வந்து இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை ஏன் வாட்டி வதக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதனால் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கோவை வருவாய் மாவட்டத்தின் தலைவர் முகமது காஜா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் அளித்த மனுவில் கடந்த காலங்களில் முகாமில் தங்கி பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வீட்டிலிருந்து விடைத்தாள் திருத்தும் மையத்திற்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தை பொறுத்து ஆசிரியர்கள் சிலர் கோவை மாவட்டத்திலும், கோவை கல்வி மாவட்ட ஆசிரியர்கள் சிலர் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்திலும் வசித்து வருகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு வரை அவர்கள் வருவாய் மாவட்டத்திற்கு விரும்பும் திருத்தும் மையத்தில் பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டும் ஆசிரியர்கள் விரும்பும் மையத்தில் பணிபுரிய வாய்ப்பு வழங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நிறைய கோரிக்கை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுடைய கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்பட்டதுன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுல எந்த ஒரு தாமதம் வந்து ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படலாம். இந்த மாதிரி ஏதாவது வந்து போராட்டம் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. அதனால் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் +1 +2 பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்துவதில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, இது எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா டே டு டே உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரியஸ் 1 2 3 இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.